ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு எப்படி காயில் கட்டுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது 8 இன்ச் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ரவுண்டு ஸ்பீக்கர் எதுக்குனாலும் நம்ம எப்படி காயில் கட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 8 இன்ச்சுக்கான ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் தான் நம்ம வந்துட்டு இப்போ காயில் கட்ட போகிறோம். இந்த ஒரு ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, ஆனால் காயில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கான காயில் போட்டிருக்காங்க. நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த 8 இன்ச் ஸ்பீக்கர்ல எல்லாத்துலயும் இதோட சின்னதாக தான் காயில் கொடுத்துருப்பாங்க. இதுல மச்சம் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளந்து பார்க்கும் போது தான் தெரியுது இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சுக்கான காயில். சரி, பேப்பர்லாம் கிழிச்சிட்டு உள்ள மேக்னெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் பிச்சு எடுத்துட்டு மேக்னெட்டை பார்த்தோம் அப்படின்னா 10 இன்ச்சுக்கான மேக்னெட்டை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 இன்ச்சுக்கான ஃப்ரேம்ல இருக்க மேக்னெட்டை எடுத்துட்டு 10 இன்ச்சுக்கான மேக்னெட்டை வந்துட்டு இதில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயில் வாங்கும்போது 10 இன்ச்சுக்கான காயில் வாங்கணும், பேப்பர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கான பேப்பர் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடையில் அந்த ஃப்ரேமை கொண்டு வாங்க, அளந்து பேப்பர் தரேன் அப்படிம்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து நமக்கு பேப்பர்லாம் வாங்கி தந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கி தந்திருந்தாங்க. ஸோ எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு காயில் கட்ட ஆரம்பிக்கலாம். காயில் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரேமை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிடணும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது சுற்றி பசையை வச்சு ஒட்டி இருப்பாங்க, அந்த பசெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் ஒட்டணும். ஸோ அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்க. இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி லேசாக பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி வலிச்சு விட்டா போதும், நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் எண்ட் ஒயரை வந்துட்டு சால்டரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு பின்னில் வச்சு. அந்த பின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன இருக்கு பாருங்க, இந்த பின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தனியாக கடையில் கிடைக்கு, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கும். இதை ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அதாவது இந்த மாதிரி ஃப்ரேமில் வச்சுட்டு நட்டு போல்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, நட்டு போல்ட்டு வச்சு இந்த மாதிரி நீட்டாக டைட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இனி எண்ட் ஒயரை வச்சுட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் அந்த ஸ்பீக்கர் கனெக்டர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரேம் எல்லாமே நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இனி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பேப்பர் ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஸ்பீக்கருக்கு பேப்பர் ஒட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஒட்டணும். அங்கே இழுத்து வச்சு ஒட்டினேன், இங்கே இழுத்து வச்சு ஒட்டினேன், கொஞ்சம் தள்ளி வச்சு ஒட்டினேன் அப்படின்னா ஸ்பீக்கர் பாடும்போது கிரு கிரு கிருன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக ஒட்டணும். ஸோ மேக்னெட்டில் காயில் வைக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த எடுக்கில் பார்த்தீங்கன்னா தூசியாக இருக்கும். தூசி ஏதாச்சும் அழுக்கு ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கர் பாடும்போது கடன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அதனால காயில் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டை வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டு வெளியே இழுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க தூசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வெளியே வந்துடும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காயில் வைக்கக்கூடிய இடத்துல இருக்க தூசி எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த காயில் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஸோ பாருங்க காயில் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக போகுது அப்படின்ட்டு. சப்போஸ் காயில் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காயில் சைஸ் கட்டை ஒன்று எடுத்து அதை வச்சு பார்த்தீங்கன்னா லேசாக நெளிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு வச்சோம் அப்படின்னா ஃப்ரீயாக போகும். அப்படியும் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா காயில் சைஸ் செட் ஆகலை, அதனால அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு போய் என்ன காயில் செட் ஆகுதோ அதை பார்த்தீங்கன்னா வாங்கிடணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காயில் வந்து கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா காயில் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ ஒட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஊஃபர் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நார்மல் பேப்பர் வாங்கி ஒட்டணும். இது பார்த்தீங்கன்னா ஊஃபர் பேப்பர், பேஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு பேஸ் தேவைப்படுது, அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊஃபர் பேப்பர் வாங்கியிருக்கேன். ஸோ காயில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கான காயில் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட 10 இன்ச்சுக்கான மேக்னெட் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கான காயில் வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காயில் அந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ஸ்டெடி பண்ணணும். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காயில் வைக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காயில கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸோ அந்த காயில் சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பேப்பரில், அந்த 2 mm மட்டும் அந்த காயில் மேலே தெரிய மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சீட்டை வச்சு அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டெடி பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. அதாவது உள்ளோடி அந்த காயிலுக்கு உள்ளோடி பார்த்தீங்கன்னா சுற்றி 4 சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சீட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சு ஸ்டெடி பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கரெக்டாக ஸ்டெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நல்லா டைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் சீட்டை வச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா நிரப்பாக வச்சு ஸ்டெடி பண்ணணும். ஸ்டெடி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காயில் அசைதா அப்படின்ட்டு ஒருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் எடுக்கணும். ஸோ ஸ்பைடர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச்சுக்கு ஏற்றவரை பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரை வந்துட்டு அந்த காயில் மேலே வச்சு பார்க்கணும் கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்ட்டு. அப்படி செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் கட்ட ஒன்று எடுத்து அதை லேசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் பண்ணணும். சைஸ் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா அழகாக செட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ கரெக்டாக செட் ஆகிட்டு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் அந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டணும். ஸோ அதை நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெவி பாண்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். எல்லாம் நீட்டாக அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காயில் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு சுற்றி நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காயில சுற்றி நல்லா நீட்டாக ஸ்பைடரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அரல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பசையை மிக்ஸ் பண்ணி விட்டுவோம்ல, அந்த பசையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்து ஒட்டணும். ஸோ அதை நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க 8 இன்ச்சுக்கான ஊஃபர் பேப்பர். இந்த பேப்பரில் காயில் வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 8
இன்ச்சுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கான காயில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால 10 இன்ச்சுக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சைஸ் கட்ட மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு காயில் வச்சோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். அப்படியே செட் ஆகலை அப்படின்னா கூட கொஞ்சம் இந்த மாதிரி சைஸ் கட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகின பிறகு அந்த ஃப்ரேமை சுற்றி பேப்பர் ஒட்டக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெவி ஃபாண்டை பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி காயிலுக்கு மேலே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுற வேண்டியதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் காஞ்சிடும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா காயில சுற்றி அரல் டேட்டா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ அதை நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரல் டேட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு பொறுமையாக அழகாக மெதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம பொறுமையாக அந்த காயில சுற்றி அரல் ஆயில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த காயிலும் அந்த பேப்பரும் வந்துட்டு ஒட்டிக்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக அந்த அரல் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காயில சுற்றி ஒட்டியாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் காய வச்சிடலாம். ஸோ அந்த கேப்பில் சுற்றி அவுட்டரில் வரக்கூடிய இந்த ரப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாடலுக்கு வைப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒட்டிடலாம். ஸோ அதை நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுட்டு அவுட்டரில் வரக்கூடிய ஸ்பாஞ்சை எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க. 4 பீஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம். ஒரு அரை மணி நேரம் காய வச்ச பிறகு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டிக்கிடும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த காயில இருந்து வரக்கூடிய லைனை எண்ட் ஒயரில் கனெக்ட் பண்ணி எண்ட் ஒயரை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காயில இருந்து 2 டெர்மினல் வரும் பார்த்தீங்களா, 2 கம்பி மாதிரி வரும். இதில் தான் நம்ம லைன் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்பீக்கரில் பாட்டு கேட்கும். ஸோ அந்த கம்பியில் தான் எண்ட் ஒயரை கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர் கனெக்டரில் போய் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அந்த எண்ட் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா அந்த காயிலுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங்கை பார்த்தீங்கன்னா லேசாக இந்த மாதிரி நைஃபோ இல்லைனா பிளேட் ஏதாவது வச்சு பார்த்தீங்கன்னா சுரண்டி விடணும். ஸோ அதை நம்ம சுரண்டி விடும்போது ரொம்பவே கவனமாக சுரண்டி விடணும். ஏன்னா அந்த காயில் கம்பி பார்த்தீங்கன்னா பிஞ்சிடக்கூடாது. ஆக்சுவலாக அதை காயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுரண்டி விடணும். நான் அந்த வீடியோ சரியாக எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் மறந்துடாதீங்க. காயில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேசாக நைஃப் வச்சு அதுக்கு மேலே அந்த கம்பிக்கு மேலே இருக்க லேசாக அப்படி மேலாட்டு சுரண்டி எடுத்தீங்கன்னா மேலே இருக்க கோட்டிங் போயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்டரிங் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா எண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் கனெக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நேராகவும் இந்த காயில் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு நேராகவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போடணும். அதாவது இந்த எண்ட் ஒயர் போகிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போடணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஹோல்ஸை போட்டுட்டு அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த மாதிரி எண்ட் ஒயரை விட்டு கீழே ஸ்பீக்கர் கனெக்டரில் சால்டரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளந்து எடுத்தாச்சு. மொத்தம் 2 எண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். எண்ட் ஒயரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த காயில நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காயில அந்த எண்ட் ஒயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படி சுற்றணும். லேசாக அப்படி சுற்றிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நீட்டாக சால்டரிங் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். இதே மாதிரி இன்னொரு எண்ட் ஒயர்லையும் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காயில் எண்ட் ஒயரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஒயரை ஸ்பீக்கர் கனெக்டரில் எப்படி சால்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த எண்ட் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அந்த ஸ்பீக்கர் கனெக்டரில் சால்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. அந்த ஹோல்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மேலே இருக்க ஸ்பீக்கர் பேப்பருக்கும் கீழே ஸ்பீக்கர் கனெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஒயர் கொஞ்சம் லென்த்தியாகவே விடணும். அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன்னா பேஸ் வைக்கும்போது அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் போயிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா அத்துறக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவே போடணும். அப்போ தான் வந்துட்டு சவுண்டும் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி சால்டரிங் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு எண்ட் ஒயரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சால்டரிங் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயில இருந்து வரக்கூடிய லைனை எண்ட் ஒயரில் கனெக்ட் பண்ணி எண்ட் ஒயரை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டரில் நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த காயில இருந்து வரக்கூடிய லைனும் எண்ட் ஒயர்லையும் சால்டரிங் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அரல் டேட்டா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ அதை நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை
கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு இந்த காயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா, சிலது வந்துட்டு சால்ட்ரிங் பண்ண பிறகும் சால்ட்ரிங் ஆகாமல் இருக்கும், அந்த காயில் படாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 8 ohms காயில் 7 ohms காணிக்கு மல்டிமீட்டர் ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த காயிலும் எண்டோ ஒயரும் சால்ட்ரிங் பண்ண எடுத்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா நிரப்பாக வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த காயிலும் பேப்பரும் ஒட்டுனவாறு வச்சுட்டு அரல் டேட்டா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக ஒட்டியிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்ச பிறகு ஸ்பீக்கரை அப்படியே தலைகீழ கமத்தி அந்த ஸ்பீக்கர் எண்ட் ஒயர் அந்த பேப்பர் கீழோடி வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் அரல் டேட்டா யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ஸோ எதுக்காக இதுலையும் ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வைக்கும் போது அந்த பேப்பர் பிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவே பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் எல்லாமே நீட்டாக ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா டஸ்ட் கார்டு ஒட்டக்கூடிய வேலை மட்டும் தான். டஸ்ட் கார்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா பாடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காயில ஸ்டடி பண்ணுறதுக்காக அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சீட்டு எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் அந்த பேப்பரை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, அப்படி பேப்பர் உள்ள பேட்டு அப்படி நீட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஒருவேளை கரகரன் சவுண்டு கேட்டுச்சு இல்லைனா ஃப்ரீயாக பேட்டு வரல அப்படின்னா ஸ்பீக்கர் செம்மியாக காயில் ஒட்டலான்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. சவுண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு டஸ்ட் கார்டு ஒட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா டஸ்ட் கார்டு ஒட்டிடலாம். ஸோ டஸ்ட் கார்டு எதுக்காக ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா காயிலுக்குள்ளே தூசியை தான் பேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டஸ்ட் கார்டை எடுத்து அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேவ் பாண்ட் அப்ளை பண்ணி விட்டு அந்த காயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுற வேண்டியதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலி ஒரு காயில் போன ஸ்பீக்கருக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா காயில் கட்டி இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் காயில் கட்டணும்னு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.